காலையிலே என்னடா கண்ணாடி முன்னாடி நின்று சீன் போடுறா அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களோட மெயின் வாய்ஸ் கேட்குது. பட் இருந்தாலும் சீனெல்லாம் போடல. என்னங்க நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, அதனால் வெயிட் கொஞ்சமாவது கம்மியாக இருக்கான்னு பார்க்குறேன். வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? சாப்பாடு செஞ்சு கத்திரிக்காய் தான் வறுத்தேன். இன்றைக்கி சாம்பாரும் ரசமாக எதுவுமே செய்யலை. காலையிலே பிளாக் டீ தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். டிவி முன்னாடி போய் கொஞ்ச நேரம் காமெடி பார்க்கலான்னு உட்காந்தா என் பையன் இல்லைம்மா எனக்கு டிவி மாற்றிவிடுன்ட்டு அழுதுட்டு இருந்தான். சரி ஒரு 5 நிமிஷம் இருடா நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. உள்ளேருந்தே அவருக்கு ஒரு பாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு வேறு எண்ணெய் வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சா. அதனால இந்த தேங்காய் நார் மாரி இருக்குது என் முடி பார்த்தா செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த முடி என் பசங்க பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு என் முடி கொட்டிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் நானும் எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கேன். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இப்படி வச்சுட்டு இருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு தூக்கி ஒரு கொண்டை போட்டுட்டு வெளியே போய் பார்த்தாக்கா வெயில் பயங்கரமாக இருக்குது. உள்ளே பார்த்தா ரொம்ப குளிர்ற மாரியே இருக்குது. அதனால் நாங்கள் வெளியே போகவே இல்லை. இன்றைக்கி காலையில் ஏஞ்சதுமே என்ன பண்ணால் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு வெளியே வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலமெல்லாம் போட்டுவிட்டேன். வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே வந்துட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.